ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்னோடய பிளேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது பர்சனாக வந்து சூப்பராகவே போயிட்டுருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு கண்டினியூட்டியாக பண்ணுங்கள் விடாமல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸு நம்ம வீட்டிலே செஞ்ச ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கி வீட்டிலே வந்து ஆயில் கம்மியாக போட்டு நான் வந்து செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன். வெஜ்ஜஸ் நிறைய இருக்கிறனா கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷன், வீட்டில் செஞ்சோன்னா ஒரு ஹெல்தி ஆப்ஷன். மற்றபடி நூடுல்ஸ் எப்போயுமே நான் ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் என் பிளேட்டை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் எப்படி பேலன்ஸாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இப்படி நம்ம பேலன்ஸாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதாவது அதிகமாக ஏறுறதுக்கு மெயினான காரணம் அப்படின்னா இடையிடையே நம்ம ஏதாவது குறிச்சிக்கிட்டே இருக்கிறது, ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் ஆயில் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு காமனாக தெரியும். பட் ஆனால் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொப்பை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, இக்னோர் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா சொல்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம்ல, அதுவே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்மளோட வயிறு வந்து சில பேர்த்துக்குலாம் உடம்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்லிம்மாக இருப்பாங்க, ஃபேஸ் கட் எல்லாமே நல்லா இருக்கும்னா சம்மந்தமே இல்லாமல் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டியாக இருக்கும். அதாவது கொழுப்பு படிகிறது. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகாமல் வயிறில் வந்து உப்பசமாக அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் என்னவாக இருக்கும்னா அன்டைமில் சாப்பிட்றதா இருக்கும். ஒன்று இப்போ அவங்களோட ரொட்டீனே வந்து வேறையாக இருக்கும். அதாவது வந்து ஒரு ப்ராப்பரான ரொட்டீன்னா ஓகே, பட் ஆனால் ரொட்டீனே வேறையாக இருக்கும். 11 மணிக்கு தோசை சுட்டு சாப்பிடுவாங்க, நல்லா எண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. அதான் டைஜஸ்டே ஆகாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே படுக்க போகிறோம். 1/2 அன் ஹவரோ இல்லை 1 மணி நேரம் படுத்துவங்க தான் போகிறோம். அப்போ அந்த எதுவுமே டைஜஷனுக்குன்றதே அங்கே வேலைக்கே இடம் இல்லையே. நம்ம உறுப்புகள்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் அது வந்து நீ இவ்வளோ போட்டு மாவு அரைச்சிக்கிட்டே எடு, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி ரெஸ்ட் செய்யும்? அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். வர அந்த உறுப்புகளுடைய வேலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நமக்கு வந்து சில உறுப்புகள் வந்து செயலிழக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒபிசிட்டி, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இரிட்டேஷன் ஆகிறது, அதாவது வயிறில் காலை இருந்துச்சுன்னு தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம், ஐயோ நமக்கு பசிக்குதுன்னு. பசியெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்டைமில் சாப்பிட்றது தான் ஒரு காரணம், அசிடிட்டி வந்து வரதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்வான்டான கொழுப்பு, இந்த வயிறு உப்பசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்துலையுமே வந்து டைமிங்கை ஸ்கிப் பண்ணாமல் வந்து அந்த நேரம், அதான் சொல்கிறேன்ல, கரெக்டான ரொட்டீன், கரெக்டான ஒர்க் அவுட், கரெக்டாக உங்களோட பாடி ஆக்டிவாக இருந்து நல்லா வாட்டர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடை வந்து டைம் கணக்கு வைக்கணும்னு தெரியாது, வயிறே வந்து கணக்கு வச்சுக்கோ. ஓகேங்களா? அந்த டைமுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் வயிறே வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக டைஜஷன் ஆகும். ஏன் அப்படின்னா எப்பயுமே தாகத்தோடு இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, மனமனு குடிப்பாங்க. ஓகேவா? மிதக்கத்தில் இருக்கவங்க கொண்டு போய் கொடுத்தோன்னா குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வயிறும் சரி நம்ம உடம்பும் சரி எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இன்கேஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன்ல இந்த மாதிரி நீங்கள் டைமிங் சாப்பிடுங்கன்னு, அப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்ம 10 மணிக்கு சாப்பிட்றோமா, 2 மணிக்கு சாப்பிட்றணும், நைட் வந்து ஒரு 6 o'clock சாப்பிட்றணும், அது ஓகே தான், தப்பு கிடையாது. பட் ஆனால் இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்னிங் 10 o'clock நம்ம என்ன சாப்பிட்றோன்ற பொறுத்து இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ மார்னிங் வந்து 10 o'clock நீங்கள் வந்து நல்ல ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சிக்கன் ரைஸு, நல்லா சிக்கன், மட்டன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் கரெக்டாக 2 o'clock எனக்கு பசிக்கலாம் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மார்னிங் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டீங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1 டேக்குண்டான கேல்சியமே அப்போயே சாப்பிட்டோன்ற போது கண்டிப்பாக வந்து வயிறை வந்து நல்லா பசிக்க விடுங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ பிரியாணி வந்து நம்ம நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம இன்கேஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரியாணி வந்து நீங்கள் வராதிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோ, உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றபோது நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்போது நல்லா சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பொறுமையாக நல்லா வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி, தயிர் சட்னி அதில் வைக்கிறதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு
சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கூலிங் ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொழுப்பு, அதாவது பிரியாணியில் போட்டிருக்க நெய்யாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க மட்டன், சிக்கன், இது எல்லாமே வந்து கொழுப்பு பொருட்கள் நமக்கு தெரியும். ஸோ அதையெல்லாம் வந்து வெது வெதுப்பான தண்ணி குடிங்க. அது நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம், தேங்காய் எண்ணெய் கட்டி சேர்ந்துருக்குமா குளிர் காலத்தில், கூலிங்கில் நம்ம கொண்டு போய் சூடு பண்ண என்னாகும், கரையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு எல்லாமே கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கூலிங்கான பொருளை, பிரியாணி சாப்பிட்டு கூலிங்கான பொருளை வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டயட்டில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த நாள் ஒன்று ஃபுல்லாக உங்களால் முடியும்னா ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஒன்லி, இல்லை வந்து ஜூஸ் ஒன்லி அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கேலரிஸ் வந்து கால்குலேட் ஆகிரும். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிரும் வயிறு. பட் இதுக்காக இது அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு தொடர்ந்து வந்து வாரம் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஸோ இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. எப்போயாவது நம்ம டெம்ட் ஆகிறோம்ல, நம்ம டெம்ட் ஆகும்போது தெரியாமல் ஒரு இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல, ஒரு பீட்சாவோ பர்கரோ இந்த மாதிரி சாப்பிட்றோம்ல. ஸோ அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ்மே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய அவங்களோட இன்டர்வியூவும் சரி, அவங்களோட போஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னைக்காவது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டோம் அப்படின்றனால வீக்லி ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட வேணாம். அண்ட் அதே மாதிரி உங்களால் முடியும், உங்களுக்கு வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பு, எக்ஸ்ட்ரா கேலரிஸ் உங்களோட உடம்புல சேராமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் வந்து கம்மியாகும். இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ நான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து பொதுவாக வந்து இவங்களுக்கு இப்படியாச்சு அவங்களுக்கு இப்படியாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்ல கிடையாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணி நல்லாவே எனக்கு வெயிட் வந்து கம்மியாச்சு. ஸோ கண்டிப்பாக என்னுடைய எந்த வீடியோஸாக இருந்தாலும் நான் என்ன ஷேர் பண்ணி என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டுருக்க விஷயங்கள், ஆன விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே வந்து கை கொடுத்த ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து ஈஸியாகவும் அண்ட் கொஞ்சம் கஷ்டப்படாமையும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கம்மியாகணும் அப்படின்னா இந்த இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும். நம்மளே வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை, see you, take care.